ரஷ்யாவை எல்லாரும் சுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாட்டோ நாடுகள் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெயரில் ரஷ்யாவை சுற்றி நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்தாங்க. இப்போ புதுசாக ரஷ்யாவினுடைய சப்மரைன்ஸை நீங்கள் எக்காரணம் கொண்டாலும் உங்களுடைய பார்வையிலிருந்து விட்டுறாதீங்க. ரஷ்யாவினுடைய சப்மரைன்ஸ் பால்டிக் நாடுகளுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறப்போகுதுங்கிற ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூடவே மோல்டோவா இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உக்ரைனை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னாலான முயற்சிகளை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடிலாம் உலக அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? அப்படி நம்புனீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை தவிடுபொடியாக்கும் விதமாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இந்த பதிவிலிருந்து கண்டிப்பாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவை எதிர்த்து உலக நாடுகள் களமிறங்க போகிறாங்க. அது எந்த தினம் அப்படிங்கிறதையும், அதற்காக இப்போ பெலரஸும் தயாராகி வருகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரொம்ப நாளாக இந்த கதையை கேட்கறதுனால புலி வருதுன்னு சொல்லி ஒருத்தன் இருந்தானா. அப்போ புலி வராமல் ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது புலி வருதுன்னு சொல்லும்போதெல்லாம் நிறைய பேர் வருவாங்களாம். ஒரு நாளைக்கு பிறகு ஒரு 3-4 தடவை இப்படி ஏமாந்த பிறகு அவன் புலி வருதுன்னு சொன்னாலே தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி உண்மையாக புலி வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, அந்த மக்கள் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயமா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை. இந்த இடத்துல நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே உலக நாடுகள் ஒன்றிணைகிறாங்க. வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது வருது. வார் ஃபேட்டிக்கையும் தாண்டி உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துடன் பல உலக நாடுகள் வேள்வியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டோ நாடுகளுடைய எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கமாக ரஷ்யா அவங்களுடைய சோல்ஜர்ஸை ரிக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எங்கேயுமே நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம பேசலை. அந்த கதையில் புலி வருது அப்படின்னு சொன்னதெல்லாம் போய், ஆனால் இப்போ நாம் இங்கே பார்க்கறதுல எல்லாம் உண்மையாக மாறிட்டு இருக்கு. அதில் மிகப்பெரிய உண்மையாக மாறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் தான். ஸ்வீடன் உள்ளே வந்துட்டாங்கல்ல, நாட்டோ கூட்டமைப்புக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. இதனால் என்ன நேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், பால்டிக் சி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பால்டிக் கடல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 10 நாடுகள். அந்த 10 நாடுகளில் 9 நாடுகள் இப்போ எதில் ஏறி வந்துட்டாங்க, நாட்டோக்குள்ளே ஏறி வந்துட்டாங்க. அப்போ இந்த பால்டிக் சி யாராலையும் அக்சஸ் பண்ண முடியும், ரஷ்யாவாலையும் அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா இந்த பால்டிக் சீனுடைய ஓரமாக இருக்கக்கூடிய இந்த 10 நாடுகளில் 9 நாட்டோ நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக ரஷ்யாவால் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க மேற்குலக நாடுகள். அதுவும் பால்டிக் நாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாத்வியா, லித்துவேனியா அப்படிங்கிற நாடுகள்லாம், எஸ்தோனியா. அப்போ இந்த லாத்வியா போன்ற நாடுகள்லாம் இப்போவே ரொம்ப பெரிய அளவில் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் இன்னைக்கு சில நபர்கள், சில தலைவர்கள் கூறியிருக்கக்கூடிய கூற்றை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு. டே இன் டே அவுட் நாங்கள் முழு நேரமும் ரஷ்யாவுக்குள்ள எந்த வெப்பனும் வந்துடக்கூடாதுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம், அதை நாங்கள் தடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலேயே ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிச்சுன்னா ரஷ்யாவினுடைய இந்த ஏறுமுகம் அப்படிங்கிறது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். செம்மையாக பிளான் பண்ணி ரஷ்யா அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பஃபர் ஜோனுங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட், அடுத்ததாக அவங்களுடைய கடற்படையை நவீனப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2035 ரஷ்யாவை மட்டும் எதிர்ப்பதற்கு 350 கப்பல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடமிருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது. உக்ரைன் கதறாங்க, எங்களுக்கு தேவையான உதவிகளை தாங்கன்னு. இதற்கு நடுவில் வெப்பன்ஸை நாங்கள் தடுக்கிறோம், ரஷ்யாவுக்கு கிடைக்காமல் தடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த உறுதியும் உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க. 3 நாடுகளை இவங்க கை காண்பிக்கிறாங்க. ஒன்று வடகொரியா, இன்னொன்று ஈரான், அடுத்ததாக சீனா. ஸோ இந்த 3 நாடுகள் வழியாக ரஷ்யாவுக்கு கண்டினியூஸாக என்ன கிடைச்சிட்டு இருக்கு, வெப்பன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த வெப்பன்ஸை தடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் கேட்குறாங்க, எங்களுக்கான வெப்பன்ஸ் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இங்கே இவங்களுக்கான வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லித்துவேனியா நம்ம பார்த்தோம், பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லித்துவேனியாவுக்கு பயம் இருக்குது, பால்டிக் கடலுக்குள்ளே கண்டிப்பாக ரஷ்யா வந்துடும். லித்துவேனியா அவங்களுடைய அந்த பார்டரில் இருக்கிறதுனால இந்த பால்டிக் நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி லித்துவேனியா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டோ நாடுகளிடம் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. பொதுவாக நாட்டோ நாடுனா என்ன, ஜெர்மனினா என்ன, ஜெர்மனி 2% அவங்களுடைய ஜிடிபியில் நாங்கள் எங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்கிறோம், அதை விட கூடுதலாக 3% கூட ஒதுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஜெர்மனியில் டிஃபென்ஸ் பட்ஜெட் கிரைசிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துச்சு. ஸோ நாட்டோ நாட்டுக்கு நீங்கள் உள்ளே வாரீங்க, நாட்டோவா நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுடைய ஜிடிபியில் 2% இருக்கணும். லித்துவேனியா அரசாங்கம் இன்னைக்கு நாட்டோ நாடுகள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த 2% அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
வரும் காலத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா, நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா, உக்ரைன் ரஷ்யா போர் 2.5 வருடங்களாக நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா, நாம நம்முடைய ஜிடிபிலேருந்து 2% மட்டும் டிஃபென்ஸுக்காக ஒதுக்குவது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. நாம இன்க்ரீஸ் பண்ணணும். இதற்கு நாட்டோ நாடுகள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பக்கா பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1, 2, 3, 4 எத்தையாவது ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தத்தில் ரஷ்யாவை நம்ம அடிக்கணும்னா இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த வெப்பன்ஸாலையும் முடியாது. அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜி நம்மளை விட கூடுதலாக இருக்குது. பால்டிக் நாடுகள், பால்டிக் அந்த 10 நாடுகள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அவங்க ஒரு சிமுலேஷன் செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த சிமுலேஷனில் ரஷ்யாவை எதிர்த்து 9 நாட்டோ நாடுகள் அந்த பால்டிக் கடலில் யுத்தம் செய்கிற மாதிரியும், அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக ரஷ்யா வின் பண்ணதாகவும் அந்த சிமுலேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ பயப்படுறதுக்கான காரணம். நம்முடைய கப்பற்படை சரியில்லை, நம்முடைய சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய சப்மரைன்ஸ் அப்படிங்கிறதையும் கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியலை. ஸோ நாம் அவுடேட்டடாக இருக்கோம். we have to update our weapon system அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ அவங்களுடைய தகவலாக மாறி நிற்கிறது. ஸோ மோல்டோவாவுக்கு டிரான்ஸ்னிஸ்ட்ரியா வழியாக ஒரு பெரிய கண்ணி வெடியை ரெடியாக வச்சுருக்காங்க ரஷ்யா. ஆனால் அதே மோல்டோவா இன்னைக்கு ஏப்ரல் 1 மோல்டோவாவும் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு தலைவர், அவர் எதுக்காகனா அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ரீஸ்டோரிங் த உக்ரைன் எக்கனாமி. உக்ரைன் எக்கனாமி ரஷ்யாவினுடைய போரால் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த எக்கனாமி எப்படி பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னும், அந்த விவசாய நிலத்தை யார் பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் பிளாக் ராக் அப்படிங்கிற அந்த காணொலியை நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா அந்த காணொலிலாம் ரொம்ப முக்கியமானது, காலத்தால் அழிக்க முடியாத காணொலிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உக்ரைனுடைய எக்கனாமியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் அமைச்சிருக்காங்க. அந்த குரூப்பினுடைய தலைவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் கூட யார் பேசுகிறாங்க? மோல்டோவாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாங்க. அப்படி மோல்டோவாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசும்போது, உக்ரைனுடைய எக்கனாமி ரீஸ்டோரேஷனுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நாங்கள் செய்கிறேன். ஆனால் அதை நான் செய்யணும்னா என்னுடைய ரோடை மாடர்னாக மாற்றணும், சேஃபாக மாற்றணும். மாடர்ன் ரோட்ஸ் வரணும், புதுமையான சில விஷயங்கள் அந்த ரோட்டில் இருக்கணும். அதே மாதிரி சேஃப் ரோட்வேஸ் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். ரயில் நெட்வொர்க்கையும் நாங்கள் மாடர்ன் மற்றும் சேஃபாக மாற்றணும். இதற்கான உதவிகளை நீங்கள் எனக்கு தரும்போது, அவர் வைக்கிற செக் புரியுது அவங்களுக்கு, உக்ரைன்ட்ட அவங்க கடன் கேட்குறாங்க. உக்ரைனுடைய எக்கனாமியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நீ என்ன ஃபஸ்ட்டு மாடர்னைஸாக மாற்று, என்னுடைய ரோட்ஸ் மற்றும் ரயில்வே நெட்வொர்க்கை நீ சரிப்படுத்தினா நான் உனக்கு உதவிகள் செய்கிறேன். அப்படின்னா நீயும் நானும் ஒன்றாவே என்ன செஞ்சிடலாம், பெரிய அளவில் உங்களுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். இதை தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த உக்ரைனுடைய எக்கனாமியை நாங்கள் ரீஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய கால்குலேஷன் முழுவதுமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எடுத்து அவங்க நாட்டை எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, அவங்க நாட்டினுடைய விவசாயத்தை எப்படி பிடுங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, உண்மையான உக்ரைன் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது இன்னும் நடைபெறவில்லை. மோல்டோவாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு மோல்டோவா புரிய வச்சிருக்கு. போலந்து மற்றும் லித்துவேனியாவினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்வால்கி காரிடோரில் வந்து நிற்கிறாங்க. இந்த ஸ்வால்கி காரிடோர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 104 கிலோமீட்டர். அந்த பார்டர் என்னெல்லாம் பார்டர்? லித்துவேனியா, போலந்து, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பார்டர், லித்துவேனியா, போலந்து மற்றும் பெலரஸ் அப்படிங்கிற பார்டர். அப்போ 2 இடத்துலையுமே இந்த 2 பார்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இரண்டுலையுமே காமனாக லித்துவேனியாவும் போலந்தும் இருந்தாலும் மீதம் 2 இடத்துல இருக்கிறது யாரெல்லாம்? ஒரு இடத்துல ரஷ்யா இருக்காங்க, ஒரு இடத்துல இந்த பெலரஸ் இருக்காங்க. அப்போ இந்த 2 நாட்டையும் கண்காணிப்பதற்காக அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸை லித்துவேனியா மற்றும் போலந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்படி டெப்ளாய் பண்ணது மட்டும் இல்லாமல் அது பெலரஸுக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் பெலரஸினுடைய பிரசிடென்ட் லுகஷெங்கோ அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம இராணுவம் எதையும் விளையாட்டாக பார்க்காதீங்க, இன்றைக்கி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறாதீங்க, நாம் யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் மட்டும்தான் இவங்களுடைய டெட்லைன். இந்த டெட்லைனுக்கு பிறகு உலக அரசியலில் என்ன மாற்றம் வேணாலும் வரலாம். அந்த மாற்றம் உக்ரைன்லேருந்து தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற போரை பெரிய அளவில் அமெரிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அது அமெரிக்காக்கே டேமேஜாக மாறிடும், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாரும் ஒரே அணியில் இருப்பது அப்படிங்கிறது ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு தான். அந்த ரஷ்யாவை எதிர்த்து அமெரிக்காவினுடைய அடுத்த பிரசிடெண்டாக வரக்கூடியவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ரஷ்யாவினுடைய புட்டின் அந்த ஒரு பிரசிடென்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாக் மார்க்கை நம்ம அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய நீண்ட கால திட்டமாக இருக்கலாம். அந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு புட்டின் அவர்களும் தயாராக இருக்காரு. நம்ம ஒரு மரண அடி கொடுக்கணும், அந்த அடியில் எந்த மேற்குலக நாடுகளும் இதே மாதிரி இனிமேல் ரஷ்யாவை எதிர்த்து வரவே கூடாது. உக்ரைனை ஒரு விதம் அவங்க பிடித்து எடுத்து விட்டார்கள் அப்படின்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய எக்கனாமி எல்லாமே மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம், இதெல்லாம் எப்படி நாம் சரியாக நம்ம யூஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ரஷ்யா பார்த்து கொண்டு அதை படித்து கொண்டிருக்கிறார்கள்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அச்சமும் இந்த நாட்டோ நாடுகள் உடனடியாக நம்முடைய சப்மரைன்ஸ், ரஷ்யாவினுடைய சப்மரைன்ஸை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்வீடன் உள்ள நுழைந்தனால தான். நான் சொன்னேன்ல, இந்த பால்டிக் கடலில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் 10 நாடுகளோ 9 நாடுகள் நாட்டோக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னோம்ல. அப்போ ஸ்வீடனுடைய பயம் என்னன்னா, எனக்கு எதிராக ஸ்வீடன் இல்லாட்டி ரஷ்யா, இவங்க இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது இந்த பால்டிக் கடல் வழியாக தான் வரும். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நாட்டோ மெம்பர்ஸை ஆக்டிவாக அவங்களுடைய சப்மரைன்ஸை மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல சப்மரைன்ஸையும் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யா அவங்களுடைய சப்மரைன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அதுக்கு தேவையான டார்படோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பொருத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வெளியில் விட்டுருந்தாங்க. ஸோ இவங்க சப்மரைனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பிளாக் சீல இப்போ சப்மரைன்ஸ் தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு தேவையில்லை. அப்போ சப்மரைன்ஸ் எதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு பதில் கிடச்சிருக்கு நாட்டோ நாடுகள்கிட்ட. ஸ்வீடன் இப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்வீடனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரஷ்யாவினுடைய சப்மரைன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு தயாராகி வருகிறார்கள் எதிரி நாட்டவர்கள். அப்போ பெலரஸ் ஒரு பக்கமாக யுத்தத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலந்தும் லித்துவேனியாவும் நம்முடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை உள்ளே இறக்கியிருக்காங்க, ஸ்வால்கி காரிடோருக்குள்ளே இறக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கமாக ஸ்வீடனுடைய கோரிக்கை வலுத்து வருகிறது. லித்துவேனியா நாட்டோ நாடுகள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க, 2% வேண்டாம், நம்ம சீக்கிரமாக நிறைய % டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும். ஜிடிபியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8% நம்ம டிஃபென்ஸுக்கு ஒதுக்கினா தான் ரஷ்யாவை தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய அதிரடி தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேர்தல், அந்த அதிபர் தேர்தல் முடிந்த பிறகு உலக அரசியலில் மாற்றம், நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லேருந்துலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் பக்ஷம் வார அப்டேட்டுக்கு கண்டிப்பாக வியூகத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.